சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா, உங்களை ஜெயில வந்து பார்க்காததுக்கும் நாம இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்து பார்த்து பேசாம இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு தெரியாம நாமளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுப்பா. அவங்க உண்மையிலேயே நம்மள மறந்திருந்தா இந்த 14 வருஷமா மாசம் மாசம் பணமும் என் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ்ஸும் அவங்க அனுப்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காதேப்பா. அப்பா, அவங்க வந்து நம்மள பாக்கலன்னு நாம வருத்தப்படுற மாதிரி நாம போய் அவங்கள பார்க்கவே இல்லைன்னு அவங்களும் வருத்தப்படுவாங்களா இல்லையா? கலைவாணி கேக்குற கேள்வி நியாயமான கேள்விதான். இது எல்லாத்துக்கும் முடிவு வேணும்னா நீங்களும் சுப்பிரமணிய அண்ணாச்சியும் நேருக்கு நேரு சந்திக்கணும், பேசணும். அப்பதாங்க இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்பா, அம்மா சொல்றது சரிதான். நீங்க நேர்ல போய் மட்டும் நின்னு பாருங்க. உங்களை பார்த்ததும் அம்பட்டு சந்தோஷப்படுவாங்க. உங்களை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்கப்பா. எதுக்கும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்கப்பா. ஆமாங்க, இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? நம்ம பொண்ண அவங்க வீட்டு மருமகளா ஆக்கறதா அவங்க தானங்க நமக்கு வாக்கு கொடுத்தாங்க. சுப்பிரமணிய அண்ணாச்சிக்காக நீங்க ஜெயிலுக்கு போய் நீங்க தான் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. செழியனோட உயிரை காப்பாத்த தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அந்த சின்ன வயசுல கலைவாணி தண்ணிக்குள்ள குதிச்சு செழியன் உசிரை காப்பாத்தினா. அந்த குடும்பத்தோட வம்சத்தை காப்பாத்தினது நம்ம கலைவாணி தானுங்க. நம்ம அந்த குடும்பத்துக்காக நம்ம செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது நம்மள அவங்க அவ்வளவு சுலபமா தூக்கி போட முடியாதுங்க. நம்ம அவங்க மனசோட உடலோட உசுரோட நிச்சயமா கலந்திருக்கோன்னு நான் நம்புறேங்க. அதே நம்பிக்கைய நீங்களும் வைங்க. நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. இன்னமும் கலைவாணி செழியனோட கல்யாணத்தை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா போறவன் வரவெல்லாம் வந்து பொண்ணு கேட்க தானே செய்வாங்க. அத தடுக்கணும்னா நீங்க அண்ணாச்சியை சந்திச்சு பேசி ஊர் அறிய நம்ம பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட உடனே கல்யாண ஏற்பாட்டையும் ஆரம்பிக்கணும். கமலா, நானும் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் சுப்பிரமணியோட பழைய போன் நம்பருக்கு எத்தனையோ முறை போன் பண்ணிருக்கேன். ஆனா அந்த நம்பர் அவங்கிட்ட இல்லன்னு நினைக்கிறேன். அவன் எங்க இருக்கான், அவனை எங்க வந்து பார்க்கணும்னு கேட்கணும் அவங்கிட்ட. ஆனா எப்படி கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கமலா. அப்பா, இதுதான் உங்க பிரச்சனையா? எனக்கு துணிமணி அனுப்புன கொரியர் கவர்ல எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லாம இந்த வருஷம் ஒரு நம்பர் இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன்பா. அந்த நம்பருக்கு போன் பண்ணி பார்க்கலாம். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா? அப்பா, இந்த நம்பர் தான். ஏங்க, போன் பண்ணுங்க. ஏங்க, அவங்க பேசுறது வெளியில கேக்குற மாதிரி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. சீக்கிரம் போடுங்க. ஹலோ ஹலோ, சுப்பிரமணி இருக்காரா? எந்த சுப்பிரமணி? எந்த சுப்பிரமணியா? அதாங்க ஆதிசங்கரி சுப்பிரமணிங்க. சுப்பிரமணி என் நண்பன் தாங்க. அவர்கிட்ட நான் பேசணும். நீங்க வேணும்னா அவரோட போனுக்கு கால் பண்ணி பேசுங்க. அவர் நம்பர் என்கிட்ட இல்லீங்க. அவரை நான் பார்த்து 14 வருஷம் ஆகுதுங்க.
அப்பாயின்மெண்ட் இல்லாம அவர்கிட்ட சாதாரணமா யாரும் பேச முடியாது சார். 14 வருஷமா என் நண்பனை பார்க்க முடியல, பேச முடியலங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். ஒரு உதவியா நினைச்சு இதை செய்யுங்க. தயவு செஞ்சு போன் அவர்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். நான் அவர்கிட்ட போனை டைவர்ட் பண்ணி லைன் கொடுக்கற அதிகாரம் எனக்கு இல்ல. சார் கூட இப்ப உள்ள இல்ல. வேணும்னா அவரோட மேனேஜருக்கு நான் காலை டைவர்ட் பண்ண முடியும். நீங்க வேணும்னா அவர்கிட்ட பேசிக்கோங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரிங்க. என்னங்க, நம்ம யாருன்னு தெரியாம அவ ஏதோ சொல்றா. இல்ல கமலா, நம்ம சுப்பிரமணி இப்ப சாதாரண ஆள் கிடையாது. அவன் ரொம்ப பெரிய அவசரத்துல இருக்கான். அவனை பார்க்கணும்னா சாதாரணமால பாத்துற முடியாது. நான் சின்ன வயசுல நினைச்சேன், என் நண்பனுக்கு இருக்கிற அறிவுக்கு பெரிய கோட்டீஸ்வரனா தான் வருவான்னு. அப்போ அவனை நாம பார்க்கணும்னா அனுமதி வாங்கி தான் நாம பார்க்கணும்னு நினைச்சோமா. இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்குமா. என் கனவு நிறைவேறுச்சுல்ல. என் நண்பன் ஜெயிச்சிட்டா என் நண்பன். யாருங்க, என்ன வேணும்? என் பேரு மாணிக்கம். நான் சுப்பிரமணியத்தோட பால்ய நண்பன். ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க, நான் அவங்க மேனேஜர் தான் பேசுறேன். ஐயா, இம்புட்டு நேரமா என் நண்பன் கிட்ட பேச முடியாம அலக்கழிச்சிட்டாங்க. ஐயா, சுப்பிரமணி கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். ஆமா, இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஐயா, மாசம் மாசம் எங்களுக்கு பணமும் வருஷம் என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு துணிமணியும் மறக்காம சுப்பிரமணி அனுப்புவாரு. இப்ப கூட அவர் அனுப்பின பார்சல்ல இருந்த அந்த நம்பரை பார்த்து தான் உங்களை இப்போ கூப்பிட்டுருக்கேங்க. நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. கொஞ்சம் போன் அவர்கிட்ட கொடுங்களேன். அவ்வளவு சீக்கிரமா எங்க முதலாளிட்ட பேச முடியாதுங்க. அவர் அந்தஸ்துக்கு அவர்கிட்ட பேசுறதுக்குலாம் ஒரு தகுதி வேணுங்க. என்னது? இங்க பாருங்க, எங்க முதலாளி சொல்லி கம்பெனில இருந்து மாசம் மாசம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எவ்வளவோ உதவியும் பொருளும் பணமும் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம்.